தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் டி. ராமகிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? அண்ணாமலை ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு சார். அந்த பேட்டியில நான் தலைவர் பதவி ரேஸ்ல நான் இல்லவே இல்லை அப்படின்னு இருக்காரு. டெல்லி போவேன் அப்படின்னு நீங்க பேக்கேஜ் பண்றதே இருக்கீங்க, தமிழ்நாட்டு மண்ணை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்றதும் சொல்லியிருக்காரு. இந்த பேட்டி மூலியமாக அவர் என்ன கருத்தை சொல்ல வர்றாரு சார்? அதாவது ஒன்று, அவருடைய பதவிக்காலம் முடிவுக்கு வந்து விட்டது, வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத அவர் உணர்ந்திருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்ள முடிகிறது. ஸோ அதாவது இப்போ ரேஸுங்கிறத சொல்லியிருக்கார், வார்த்தையை பயன்படுத்தியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ ரேஸுன்னா அப்போது அந்த ஓட்டம், அந்த பந்தய ஓட்டம் வந்து ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஏதோ நிகழப்போகிறது, அந்த பதவியில் ஒரு வெற்றிடம் வரப்போகிறதுனால அதுக்காக தான் அந்த ஓட்டம்ங்கிறது தான் நம்ம புரிஞ்சிக்க முடிகிறது. ஸோ அந்த ஓட்டத்தில் நான் இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஓகே, அப்படின்னா மற்றவங்கெல்லாம் இருக்காங்க, நான் இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஒன்று மேபி அவருக்கு வந்து இந்த கிட்டத்தட்ட 3 வருட காலம் அவர் கிட்டத்தட்ட 3 வருட காலத்துக்கு மேலே இருந்திருக்காரு. ஒன்று வந்து அவருடைய நம்ம இதுவாக ப்ளஸ் பாயிண்ட்டாக சொல்லணுன்னா, அவருக்கு பார்த்திங்கன்னா அவர் ஒரு ஆக்ரோஷமாக ஒரு உத்வேகம் இதோட அவர் செயல்பட்டுருக்கிறாரு. அவருடைய கருத்துகள், அவர் செயல்பாடுகள் எல்லாத்துலேயும் நமக்கு விமர்சனங்கள் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கிறதில்ல. பட் ஆனால் வந்து பாஜகவுக்கு வந்து ஒரு புதிய இது கொடுக்க முடியும், அதுக்கு ஒரு புதிய ஒரு முகம் கொடுக்க முடியும், தமிழ்நாட்டில் ஆட்சி கட்டல வர முடியும், அதை வந்து நீங்கள் வந்து ஓரங்கட்டிட முடியாது, புறந்தள்ளிட முடியாது அப்படிங்கிறவது உணர்த்திருக்காரு அவருடைய இதில். அவருடைய செயல்பாடுகள், அறிக்கைகள், அந்த இதெல்லாம் மூலமாக. ஸோ பட் இருந்தாலும் கட்சி வந்து இப்போ அவங்கள பொறுத்தவரையில் அவங்க வந்து இந்த திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் தீர்மானித்திருக்கிறதாக எனக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஸோ அதுக்கு வந்து அப்போ என்ன செய்ய முடியும்னா, அதுக்கு அவங்க வந்து யாரோடைய அலையன்ஸ் வைக்கணும். அவங்க வந்து ஓரளவுக்கு இப்போ வந்து 2024 தேர்தலில் ஒரு 11-12% வாங்கினாங்க, கூட்டணியாக சேர்ந்து 18% வாங்கினாங்க. இதுக்கு மேலே அவங்க வந்து ஒரு சில புள்ளிகள் தான் அவங்க முன்னேற முடியுமே தவிர, ஆனால் அவங்க வந்து திமுகவை ஆட்சியிலேருந்து அகற்றுவது தான் அவங்களுக்கு முக்கியமான ஒரு குறிக்கோள் என்றால், அந்த குறிக்கோளை அவர்களாகவே இருந்து செய்ய முடியாது. அவர் தனியாக இருந்தால் கூட, அதாவது அவங்களும் கூட்டணி வச்சுக்கிட்டாங்க, பட் அந்த கூட்டணியோட ஒரு பெரிய கட்சி வரணும், பிரதான எதிர்கட்சி. ஆனால் அஇஅதிமுக வந்தால் தான் அவங்களுடைய எண்ணத்தை அவர்கள் நிறைவேற்ற முடியும் என்று அவர்கள் கருதுகிறார்கள், நம்புகிறார்கள். ஸோ அந்த ஒரு இதுக்காக பார்க்கும்பொழுது அவர் வந்து இப்போ இவர் ஏற்கனவே இவரால் தான் அந்த பிரச்சனை அப்படின்லாம் பேசப்பட்டதுன்னு இல்லை, வெளிப்படையாகவே அதெல்லாம் எல்லாருக்குமே தெரிந்தது, தீர்மானத்தில் போட்டிருக்கிறாங்க. ஸோ அதனால் இப்போ வந்து ஏடிஎம்கேவோட நம்ம அலையன்ஸ் வச்சுக்கணுன்னா, ஏடிஎம்கேக்கு ஒரு கன்செஷன் நம்ம கொடுக்கணும், ஏடிஎம்கேக்கு அது கொடுத்து ஏடிஎம்கேவை தன்வசம் செய்து கொள்ள வேண்டும் என்று பாஜக தலைமை முடிவு செய்திருக்கிறது என்று நினைக்கிறேன். அதற்கான ஒரு கிஃப்ட்டு தான் அண்ணாமலை நீக்கமா? அது கிஃப்ட்டுன்னு நீங்கள் சொல்லலாம், அது ஒரு சலுகை என்று சொல்லுகின்றேன். ஓகே, ஆனால் வந்து உங்களுக்கு என்ன, இதெல்லாம் வந்து அரசியலில் வந்து அரசியல் கட்சிகளில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சகஜமாக செஞ்சு கொள்வது தான். ஸோ அவங்களுக்கு ஒரு சௌகரியமாக இருக்கணும், அவங்க நம்மக்கிட்ட வரத்துக்கு பொழுது எந்த விதமான தயக்கம் இருக்கக்கூடாது, அவரோட பேசணும். ஏன்னா ஸ்டேட் பிரசிடெண்ட்டோட, மாநில தலைவரோட தான் பல விஷயங்களை பேச வேண்டியிருக்கும். என்னதான் இருந்தாலும் டெல்லியில் இருந்தால் பெரிய விஷயங்கள் மட்டும்தான் அவங்க ஃபைனலைஸ் பண்ணுவாங்க, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து மாநில தலைவரோட பேச வேண்டியிருக்கும். அப்படி இவரை வச்சுட்டே இருந்தால் அவங்களுக்கு அஇஅதிமுகவுக்கு வந்து தயக்கம் இருக்கலாம், அவங்க அவ்வளவு சுலபமாக பேச முடியாது. இவங்களுடைய நோக்கம் என்ன? திமுகவை ஆட்சியிலேருந்து எடுக்கணும். ஓகே, இதுதான் அரசியல் நோக்கம். இந்த அரசியல் நோக்கத்தை இவரை வைத்துக்கொண்டு நாம் இப்போதைக்கு இவரை வைத்துக்கொண்டு இந்த தேர்தலில் நிறைவேற்ற முடியாது என்று அவர்கள் நினைத்து. இப்போ அண்ணாமலை தலைவராக வந்ததுக்கப்புறம் அவருக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்கப்பட்டுச்சு சார். அவர் மட்டும்தான் முன்னிலைப்படுத்தப்பட்டார், அவருக்காக எல்லாமே பண்ணாங்க.
அவர் பேசுறப்ப நான் வந்து இங்க 4 சீட்டுக்கும் சும்மா இங்க பவருக்காகலாம் நான் அரசியல் பண்ண வரல, பாஜகவை தமிழ்நாட்டுல ஆளுங்கட்சியா நான் கொண்டு வருவேன், அதுக்காக தான் நான் தலைவரா இருக்கேன் அப்படின்லாம் பேசினார். இப்ப எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு அறிவிப்பு வருது அப்படின்னப்ப அந்த அளவுக்கு அண்ணாமலை கொடுக்கப்பட்ட முக்கியத்துவத்தோட எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு டெல்லியில் அந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கா, லாபி இருக்கா? அதாவது செல்வாக்கு லாபி என்று அல்ல, ஓகே, அது அவருக்கு இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம், ஓகே. ஆனால் அவங்களுக்கு நோக்கம் என்னன்னா பாஜகவிற்கு வந்து தாங்கள் நினைக்கின்ற முடிவு செய்திருக்கின்ற காரியம் நடக்கணும், அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும். ஓகே, இப்போது நான் வந்து ஒரு சின்ன டைக்ரெஷன், சின்ன ஒரு இது விளைவிக்கிறோம். இப்போ நீங்கள் பீகார் எடுத்துக்கோங்க. பீகாரும் தமிழ்நாட்டை போல் கிட்டத்தட்ட அதே, அங்கே இங்கே 234, அங்கே 243, இங்கே 39 தொகுதினா அங்கே 40 தொகுதி, ஓகே. அங்கே பாஜக தமிழ்நாட்டை விட பல மடங்கு அங்கே பலமான கட்சி, பீகாரில், ஓகே. ஆனாலும் தற்போதைக்கு அவங்க எப்படி நிதிஷ்குமாரை வைத்து கொண்டு தான் அவங்க காரியம் நடத்திட்டு இருக்காங்க. ஓகே, நிதிஷ்குமார் இங்கே இருந்தார், அப்புறம் அங்கே போனார், திரும்பி இங்கே வந்தார், இது வாட் எவர் இட் இஸ், அதை அவங்க டிஸ்டர்ப் பண்ணலை. ஏன்னா நிதிஷ்குமாருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குது, அவருக்கு அவர் ஒரு 20 வருஷமாக சிஎம்மாக இருக்கார். அஃப்கோர்ஸ் நடுநடுவில் கொஞ்சம் பிரேக் இருந்தது, பட் இருந்தால் கூட அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது, அவருக்கு ஒரு மதிப்பு இருக்குது. ஸோ இப்போ அவரை வந்து அப்போவே 2020 என்ன சொன்னாங்க, அவர் 6 மாதம் தான் இருப்பார், தூக்கி போட்டுருவாங்களாம் சொன்னாங்க. பட் அப்படி இல்லை, ஓகே. ஸோ அவரை வந்து இங்கே கிட்டத்தட்ட இப்போ 5 வருஷம் முடிய போகுது, இன்னும் 4 மாதத்தில் அக்டோபர் நவம்பரில் எலெக்ஷன் இருக்குது. ஸோ பாஜக வந்து இது அதாவது பீகார் மாதிரியான மாநிலத்தில், இந்தி பேசுகின்ற மாநிலத்தில், அங்கே அவங்களுக்கு செல்வாக்கு இன்ஃபேக்ட் 25% இருக்குதுன்னு நினைக்கிறேன். அங்கேயே அவங்க வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக தான் அவங்க போகிறாங்க, விட்டு கொடுத்து தான் போகிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு பலம் இல்லாத ஒரு மாநிலத்தில் அவங்க ஆனால் இங்கே வளரும் என்று நினைக்கின்றார்கள். அப்படி என்றால் அவர்கள் வந்து இதை விட்டு கொடுத்து போவதில் வந்து ஆச்சரியப்படுத்துறதுக்கு இல்லை. என்னை பொறுத்தவரையில் பாஜகவிற்கு இப்போதைக்கு அவங்க என்ன முடிவுனா, திமுக ஆட்சியை முடிவு கொண்டு வரணும். அதுக்கு என்ன செய்யணும், நம்ம ஏடிஎம்கேவோட அலையன்ஸ் போடணும். ஸோ ஏடிஎம்கேவை வந்து குஷிப்படுத்துவதற்கு என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. ஏடிஎம்கே போய் இந்த வாட்டி மீட்டிங்கில் போய் பேசினாங்க, அவரை தூக்கிடுங்க அப்படிலாம் சொன்னதாகலாம் எனக்கு தெரியவில்லை, ஓகே. இதெல்லாம் அவங்க அந்த விஷயத்தை பேசலைங்கிறது தான் என்னுடைய புரிதல். அது இல்லை, ஏன்னா அவங்களுக்கு அது நீங்கள் என்னென்னா பண்ணிக்கோங்க, அவங்களுக்கு தெரியும் இப்போ ஏன்னா. ஸோ அதனால் அது வந்து ஏடிஎம்கே அது ஒரு இஷ்யூவாகவும் எடுத்துக்கல. ஆனால் ஏடிஎம்கே இஷ்யூவாக எடுத்துக்காட்டா கூட பிஜேபி வந்து இல்லை நம்ம அவங்களுக்கு ஒரு ரெண்டாவது பிஜேபி அவங்கள வந்து ஏடிஎம்கேவை தன்வசம் வைத்துக்கொள்ள வேண்டும், அதை சீக்கிரமாக முடிச்சிடணும்னு பார்க்குறாங்க. ஏதான் ஏடிஎம்கே வந்து விஜயுடைய பேச்சுவார்த்தை நடத்திட்டு, அதாவது இப்போ வந்து பின்புறத்தில் நடத்திட்டு இருக்கலாம், ஓகே. அதுக்கப்புறம் அவங்களோட அலையன்ஸ் போட்டுருவாங்களோ, அதை தவிர்க்க வேண்டும் என்றால் இப்போ அதனால தான் இந்த ஒரு அவசரத்தை நான் பார்க்க முடிகிறது. பாஜக கிட்டக்க வெளிப்படையாக அவங்க சொல்லிட்டார், அமித்ஷா அவர்களே சொல்லிட்டார், ஆமாம் நாங்கள் பேச ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்லாம் சொல்லிட்டார், ஓகே. ஆமாம், 1 வருஷம் தான் இருக்குது, இன்னும் 1 வருஷம் இருக்குது, 1 வருஷத்தில் எவ்வளவோ மாற்றங்கள் நடைபெறலாம். ஆனால் அவர் எதுக்கு அதை சொல்கிறாங்கன்னா, அதிமுக எங்கேயும் போயிடக்கூடாது, நம்மளை விட்டு எங்கேயும் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க குறிப்பாக இருக்காங்க. அப்போது அப்படி இருக்கும் பொழுது அதுக்கான சில ஏற்பாடுகளை அவங்க செஞ்சு தான் ஆகணும். அதனுடைய அந்த ஏற்பாடில் ஒன்று தான் அண்ணாமலையை வந்து போதும். இப்போ ட்விட்டர்லேயும் சரி சார், இல்லை அண்ணாமலையோட ஆதரவாளர்களாகட்டும், இல்லை பாஜகவில் தற்போது யங்ஸ்டராக இருக்கக்கூடியவங்களாகட்டும், அவங்கெல்லாம் சொல்கிறது அண்ணாமலை தமிழக பாஜக தலைவராக வந்ததுக்கப்புறம் தான் இங்கே பாஜக கவனிக்கக்கூடிய ஒரு கட்சியாக மாறுனுச்சு. அவரோட எண்மண் எண் மக்கள் யாத்திரைகள் மூலியமாக அவர் வந்து கிராமந்தோறும் பாஜகவை கொண்டு போனார். நீங்கள் கட்சி வளர்ந்துட்டு இருக்கிறப்போ ஒரு தலைவரை நீங்கள் தூக்கி வேற ஒருத்தரை போடுறீங்க அப்படின்றப்ப அது கட்சியில் ஒரு சுரக்கத்தை உருவாக்கும், நீங்கள் அவரை மாற்றவே கூடாது, அண்ணாமலை மாற்றுறது ஒரு காஸ்ட்லி மிஸ்ஸாக இருக்கும் பாஜகவுக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி மதிப்பீர்கள்? அதாவது அண்ணாமலைக்கு நம்ம வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருடைய அரசியல் அணுகுமுறையோ இல்லாட்டா அவருடைய இதுவோ பத்திரிகையாளரோடு அவர் நடந்து கொண்ட விதமோ சில பல விதம் அதெல்லாம் நம்மளுக்கு வந்து எதுவுமே ஏற்புடையதா இல்லை. ஆனால் நம்ம வந்து அவருடைய அண்ணாமலை ஒரு அரசியல் தலைவர் அப்படியா பார்க்கும் பொழுது அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, உங்களுக்கு வந்து அந்த தொண்டர்களோடு அவர் வந்து ஒரு நல்ல உறவை வந்து அவர் உருவாக்கியிருக்காரு, ஓகே.
ஒன்று. இரண்டாவது, அவருக்கு வந்து அந்த ஒரு மாஸ் லீடர் அந்த உருவாகுகின்ற ஒரு அறிகுறிகள் அவரிடம் இருக்கின்றன. ஓகே, அது வந்து அறிகுறிகள் தான் நான் சொல்கிறேன். ஒரு மாஸ் லீடர் ஆயிட்டாருன்னு நான் சொல்லலை. அந்த உருவாகுவதற்கான ஒரு ஒரு ஆரம்ப கட்டத்தில் அவர் இருக்காருன்னு நம்ம வைத்துக்கொள்ளலாம். ஓகே, அதனால் இந்த 2 காரணிகளையும் வந்து பாஜக தலைமைக்கு தெரியும் என்று தான் நான். இப்போ நம்மளுக்கு தெரியும் பொழுது அவங்களுக்கு தெரியாத, அவங்க எத்தனையோ லெவலில் எத்தனையோ பேரை பார்த்துட்டு இருக்காங்க, அதனால் அவங்களுக்கு தெரியும். அதனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, அவர் அண்ணாமலையை வந்து அவங்க வந்து பிரச்சாரத்திற்கு பயன்படுத்திக் கொள்வார்கள் என்று தான் நான் நினைக்கிறேன். அதனால் அவர் வந்து அவரே சொன்ன மாதிரி நான் இந்த மண்ணை விட்டு போயிட மாட்டேன்லாம் சொல்கிறது கூட என்னுடைய புரிதல் என்னென்னா, அவரை வந்து நீங்கள் பாஜக தலைமையாக நீங்கள் தொடர முடியாது, வேண்டாம். பட் ஆனால் நீங்கள் வந்து வேட்பாளர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்கள் பிரச்சாரம் பண்ணுங்கள். இங்கே போனால் கூட்டணி வேட்பாளர்கள் எல்லாருமே கூட பண்ணுவாங்க. அது மாதிரி அந்த மாதிரி அவர் பயன்படுத்தப்படுவார். பயன்படுத்தப்பட்டு அவருக்கு அதுக்கு பிறகு அவருக்கு ஒரு முக்கியத்துவமும் அவங்க கொடுப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். முக்கியத்துவம் வந்து நீங்கள் தலைமையில் இருந்தால் தான் முக்கியத்துவம்னு இல்லைல்ல, தலைமை இல்லாமல் இருந்தாலும் அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு அதை அவருடைய இதை வந்து பயன்படுத்திப்பாங்க. இப்போ புதிதாக ஒரு தலைவர் வருகிறார் அப்படின்றப்ப அந்த தலைவர் ரேஸில் பெரும்பான்மையான பேர் இப்போதைக்கு அடிபடுறது நயினா நாகேந்திரன் அவருடைய பேர்கள் வந்து அடிபடுது. அவர் வந்து அண்ணாமலை இந்த அளவுக்கு இயங்குற மாதிரி ஒரு மீடியா அட்டென்ஷன் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி அடிக்கடி ப்ரெஸ் மீட் கொடுக்கறதாகட்டும், இல்லை ரொம்ப அக்ரெசிவாக பேசுறதாகட்டும், இதெல்லாம் அண்ணாமலை அவர்கள் செஞ்சுட்டு இருக்க மாதிரி நயினா நாகேந்திரன் அவர்களால் செய்ய முடியுமா? இல்லை வேறு யாரும் தலைவர் வந்தாங்க அப்படின்னாலும் அண்ணாமலையோட இடத்தை நிரப்ப முடியுமா? அதாவது இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாணி இருக்குது. அண்ணாமலைக்கு ஒரு பாணி இருந்தது. அண்ணாமலை மாதிரி இப்போ வந்து எல்முருகன் இருந்தார் அவருக்கு முன்னால், அவருக்கு ஒரு பாணி இருந்தது. தமிழிசை அவங்களுக்கு ஒரு பாணி. அதனால் இங்கே எல்லாருமே ஒரே மாதிரி இருப்பாங்க. இப்போ வானதி சீனிவாசன் அவங்க பேசுகின்ற விதம், அவங்களும் நீண்ட நாட்களாக வருடங்களாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு அதனால் இது வந்து நீங்கள் அண்ணாமலை இது வந்து அண்ணாமலை மாதிரியே நம்ம இன்னொருத்தர் இருக்கணுங்கிறது எதிர்பார்ப்பது நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன், சரியல்ல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பார்கள். அதனால் ஆனால் பட் உங்களுக்கு என்னென்னா, உங்களுக்கு அந்த பாயிண்ட் என்னென்னா, கட்சிக்கு வாக்குகள் வர வேண்டும், கட்சி வெற்றி பெற வேண்டும். இதுதான் இப்போ கடைசியில் நீங்கள் அதை எப்படி செய்கிறீங்கிறது உங்கள்கிட்ட இருக்குது. ஓகே, கடைசியில் என்னன்னா உங்களுக்கு எவ்வளோ சீட்டு ஜெயிக்கிறீங்க, 4-8 ஆச்சு, அதுதான் கேள்வி. அவ்வளோதானே தவிர அதை நீங்கள் வந்து அண்ணாமலை பாணியில் பயன்படுத்தி செஞ்சாலும் என்ன, எல்முருகன் பாணியில் செஞ்சால் என்ன, வானதியோ தமிழிசையோ அது விஷயம் இல்லை. அதனால் அதை அவர்களுக்கு தெரியும். அதனால் வந்து இப்போ நயினா நாகேந்திரனை பொறுத்தவரையில் அவர் வந்து ரொம்ப ஒரு மென்மையாக இருக்கின்ற ஒரு நபர். ஒரு எல்லாரோடையும் ஒரு ப்ளசண்ட் இது அவருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரையும் அவர் கடிந்து பேசியோ திட்டியோ பப்ளிக்காக அந்த மாதிரிலாம் எதுவுமே அவர் வெளிப்படையாக எதுவும் செஞ்சதாக நம்மளுக்கு தெரியல. அவர் எல்லாரையும் அப்படி தட்டி கொடுத்துட்டு போகிற ஒரு டைப், அந்த மாதிரி தலைவராக கூட இருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் இந்த 2020 தனக்கு வரவில்லை என்று அவருக்கு கொஞ்சம் வருத்தம் இருந்தது. அப்புறம் அப்போ எல்முருகன் அவரை போய் சந்தித்தார், அப்புறம் சமாதானம் பண்ணார். அதனால் இப்போ வந்து 5 ஆண்டுகள் ஓடிவிட்டன. அதனால் இப்போ அவரை வந்து அவங்க பயன்படுத்திக்கலாம். ஏனென்றால் இப்போ என்னென்னா, இப்போ வந்து இவர் கவுண்டர் ஆகிட்டார், இப்போ அடுத்தது இன்னொரு கவுண்டரை போடலாமாண்ணா. நீங்கள் வந்து பொன்னார் இருந்தார், அப்புறம் தமிழிசை இருந்தாங்க. இப்போ வானதி சீனிவாசனை என்னை பொறுத்தவரையிலையும் அவங்களையும் போடலாம். ஏன்னா அவங்க வந்து நீண்ட வருடங்களாக இருந்து வருகிறார்கள், அவங்க நல்ல இது இருக்குது, பேச்சுத்திறமை இருக்குது, அவங்களுக்கு ஒரு எல்லாரோடையும் அவங்கள வந்து இப்போ அவங்களையும் எல்லாரும் ஒரு தலைவர் அப்படிங்கிற இதை வந்து அவங்களுக்கு ஒரு அங்கீகாரமும் அவங்களுக்கு இருக்குது. பட் ஆனால் இப்போ அந்த மாதிரி அவங்க காஸ்ட் கால்குலேஷன்ஸ் பார்க்குறாங்களா தெரியல. ஓகே, இல்லை நம்ம ஒரு நயினார் நம்ம இந்த மாதிரி செஞ்சிடலாம், அவங்களுக்கு அப்புறம் நம்ம எதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க நினைத்திருக்கலாம். அதனால் வந்து ஏற்கனவே இப்போ மகிழா இதுக்கு இருக்காங்க, அவங்க அந்த ஆல் இண்டியா லெவலில் இருக்காங்க. அவங்களுக்கு நாங்கள் அப்புறம் செஞ்சு கொடுக்குறோம் கூட சொல்லலாம், அடுத்த முறை நாங்கள் பார்த்துக்கிறோம். அதனால் நயினா நாகேந்திரன் பேர் அடிபடுகிறது. பட் ஆனால் வேறு யாரையும் கூட அவங்க மனசில் வச்சு அவங்க, ஏன்னா பாஜகவினுடைய இது வந்து கொஞ்சம் அதை பற்றி குறிப்பாக இந்த ஒரு மோடி
அமித்ஷா, நட்டா இந்த இவர்களுடைய தலைமையில் பார்த்தீங்கன்னா பாஜக வந்து பல ஆச்சரியங்களை கொடுக்குது. டெல்லியில எதிர்பார்த்தவர் இல்லாம டக்குன்னு வேற ஒருத்தர் வந்து அவங்க எப்படி முடிவுக்கு போறாங்கங்கிறதே யாருக்கும் புரிஞ்சிக்க முடியாது சட்டுன்னு அந்த மாதிரி செயல்பாடு. அதனால இவர் பேர் வருவது கூட ரொம்ப அதிகமாக பேசப்படுவது கூட நயினார் நாகேந்திரனுக்கு எதிராக கூட போகலாம். அதனால் வந்து ஸோ அது பார்ப்போம். அது நயினார் நாகேந்திரன் ஓகே, அவர் ஒரு சீசன்டு கை, அவர் ஒரு இவர், அவர் அது எல்லாரையும் அப்படி தட்டி கொடுத்து போய்கின்ற ஒரு ஒரு குணம் இருக்குது அவருக்கு. இறுதியாக ஒரு கேள்வி சார். இப்போ மோடி அவர்கள் 6ஆம் தேதி வராரு. மோடி அவர்களை சந்திக்க எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் நேரம் கேட்டிருக்காங்க. அதுக்காக நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியும் தகவல் வருது. இது சந்திப்பு மூலியமா என்ன செய்தியை நம்ம புரிஞ்சுக்கலாம் சார்? கூட்டணி மேலும் உறுதியாகிடுச்சுன்றதை இன்னொரு மூலியமா சொல்ல வராங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாமா? அவர் எடப்பாடி அவர்கள் பார்ப்பதாக எனக்கு தெரியவில்லை. எனக்கு இது தெரிந்த வரையில் அந்த மாதிரியான ஒரு சந்திப்பு அவர் கேட்டதாகவோ இல்லாட்டா அவங்களும் கொடுக்குறதாகவோ அந்த மாதிரி இல்லை எனக்கு தெரியுது. ஓகே, கடைசி சமயத்தில் இன்னும் நடக்கலாம், ஏன்னா இன்னும் 1 or 2 days இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ப்ரோட்டோக்கால் ஃபார்மாலிட்டிலாம் வந்து கடைசி இதில் அவங்க அது பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு அது இல்லை. 2வது காரணம், நான் வந்து இப்போவே போய் பார்த்துட்டாருன்னா இன்னும் வந்து நீங்கள் ஓபிஎஸ் போய் பார்ப்பதில் நான் ஆச்சரியப்படுத்திக்கல. ஏன்னா அவர் பாஜகவினுடைய அந்த கூட்டணி கீழே தான் செயல்படுவதாக அவர் அப்பப்பொழுது அவர் பேசி வருகிறார், சொல்லி வருகிறார். அதனால் அவர் வந்து அவருக்கு நேரம் கொடுப்பதோ அவர் பார்ப்பதோ ஒன்றும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. இப்போ எடப்பாடியை பொறுத்தவரையில், ஏனென்றால் இது வந்துடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பேச்சு ஜாஸ்தி ஆகிடும். அதிமுக பாஜகவோட தான் போகிறது அப்படின்னு. ஸோ அவருக்கு வந்து ஏன்னா இன்னும் காலம் இருக்கிறதுனால அவர் வந்து அதை இப்போ அவர் வந்து அந்த ஒரு அதுவும் நம்ம மனசில் வச்சுக்கணும் நினைக்கிறேன். ஸோ அதனால் அதுக்காகவும் அவர் வந்து இப்போ தவிர்க்கலாம். தவிர்த்தார்கள் என்றால் நம்ம அதனால் இப்போ வந்து இது வந்து இப்போ ஒரு ஆமாம் 2 early, அதாவது அவர் அப்படின்னு அவர் நினைக்கிறார், இந்த எடப்பாடி நினைக்கிறார் இது தேவையில்லை, இப்போ பார்க்கலன்னா அப்புறம் இன்னொரு தரம் பார்த்துட்டா போகிறது அப்படின்னு. ஸோ அதனால் அவர் பார்ப்பாராங்கிறது எனக்கு தெரியவில்லை. பார்க்க மாட்டார் என்று தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் அவரை பொறுத்தவரையில் அவருடைய அரசியல் நகர்வுகளை காய்களை நகர்த்துவதில் அதுதான் வந்து அதுக்கு தான் அது இதுவாக இருக்கும், துணை போகுமே தவிர. இப்போ பார்த்துட்டாருன்னா அப்போது ஏற்கனவே நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டீங்க, அமித்ஷா பார்த்தீங்க, மாலையை போட்டிங்க, ஷாலை போட்டிங்க, அப்புறம் 45 நிமிடங்கள் பேசியிருக்காரு அப்படி இப்படின்னா ஒன்றையே அப்போவே இது வந்துடுச்சு. அவரும் வந்து நாங்கள் இது தேசிய ஜனநாயகத்து கூட்டணி தலைமையில் ஒரு ஆட்சி உருவாகும்னு சொல்லிட்டாரு, அப்புறம் பேசின்னு வரோன்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால் இப்போவே அந்த இது வந்துடுது அந்த. பட் பரவாயில்ல, அதாவது நம்ம பார்ப்போம் அது இன்னொன்று. அதனால் அது நாம் என்னை பொறுத்தவரையில் அவர் பார்ப்பார் என்று நான் கருதவில்லை. இப்போ அதிமுகவில் என்ன நடக்கும், அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படுறது குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சீங்க. உங்கள் கருத்துக்கும் நேரத்துக்கும் நன்றி சார். தேங்க்யூ. வணக்கம்.